ஸ்பீச் டிலே உள்ள ஒரு குழந்தை தெரப்பியில் ஜாயின் ஆகாமல் டைரெக்டாக ஸ்கூலில் ஜாயின் ஆகிட்டு அந்த குழந்தை வந்து ஸ்கூல் ஜாயின் பண்ணினதுக்கப்புறமா ஃபேஸ் பண்ண சில ஸ்ட்ரகிள்ஸ் அண்டு அந்த குழந்தை மூலியமாக வந்த கம்ப்ளைண்ட்ஸ் அது வந்து பேரண்ட்டை எப்படி அஃபெக்ட் பண்ணியிருக்கு அண்டு அவங்க தெரப்பியில் ஜாயின் பண்ணி தெரப்பி ப்ளஸ் ஸ்கூல் எக்ஸ்போஷர் இது ரெண்டையுமே சேர்த்து கொடுக்கும் பொழுது இப்போ அந்த குழந்தை எப்படி பண்ணிகிட்டு இருக்கான், என்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் அந்த குழந்தைகிட்ட வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு பேரண்ட் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டை வந்து இதில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டினியூஸாக எண்டு வரைக்கும் பாருங்கள். ஹலோ எவ்ரிவன், ஐம் ரேணுகா, ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். ஆன் லோட்டஸ் கேர் ரீஹேபில் நம்ம ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, ஆன்லைன் கன்சல்டேஷன் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். பேச்சு சம்மந்தமான குறைபாடு உள்ளவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ நீங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்மக்கிட்ட தெரப்பி எடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த பேரண்ட் நிறைய ஸ்கில்ஸில் வந்து அந்த குழந்தை இம்ப்ரூவ் ஆகிருக்கா. இன் டேர்ம்ஸ் ஜென்ரலான ஒரு ப்ரீலிங்குவிஸ்டிக் ஸ்கில்ஸ்லேருந்து லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆனதுலேருந்து இப்போது ஆட்டிசம் ஃபீச்சர் உள்ள ஒரு குழந்தை சோஷியலி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்காரு. ஸோ அந்த ஃபீட்பேக்கு தான் அந்த பேரண்ட் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு விரும்பியிருக்காங்க. ஸோ மறக்காமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸ்கூலில் சேர்த்த மறுநாள்லேருந்தே எங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. கிளாஸில் உட்காரவே மாட்டார், ஒரு ஓரமாக போய் ஒளிஞ்சு உட்காந்துப்பான், இல்லைன்னா படுத்துப்பான். டீச்சர்ஸ் அவங்க கூப்பிட்றதெல்லாம் புரிஞ்சிக்கவே மாட்டான், அவங்களுக்கு ஒரு ரெஸ்பாண்டே கொடுக்க மாட்டார். முக்கியமாக பென்சிலே பிடிக்க மாட்டார், பென்சிலை பிடிச்சாலும் இப்படி பிடிச்சோன்னே கீழே தான் விடுவார், வழியே எழுதலாம் மாட்டார். அப்புறம் 1 கூட போடுறதுக்கு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. டீச்சர் பேசுகிறது அவருக்கு புரியல, லைனில் போக மாட்டான், யாரையும் தொடக்கூட விட மாட்டான், பசங்க கூட விளையாட மாட்டான். இப்படி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது அவனோட கிளாஸ்லேருந்து. ஸ்பீச் தெரப்பியில் சேர்ந்து 1 இயர் ஆகுது. இப்போ எப்படின்னா இப்போ நல்லாவே ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பசங்க பண்ணுறது பார்த்துட்டு இவரும் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. பசங்க கூட இப்போ நல்லாவே விளையாட ஆரம்பிச்சிருக்காரு. நிறைய இப்போ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸாக வருது. பசங்க கூட சேர்ந்து விளையாடுறான், செய்கிறான், இல்லைன்னா மண்ணெலி போட்டுக்கிறான், இந்த மாதிரி தான் கம்ப்ளைண்ட்ஸ் வருது. 1 இயர் இப்போ 1 இயர் ஆகுது. இப்போ நாங்கள் ஸ்பீச் தெரப்பியில் சேர்த்து டீச்சர்ஸ் பேசுறதையும் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. அங்கே போய் அங்கே இருக்க சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிட்டு வந்துடுறாரு. ஸோ இதெல்லாமே அவர்கிட்ட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தான் அவர்கிட்ட தெரிஞ்சிருக்கு. தேங்க்யூ.